வணக்கம். இன்னைக்கு ஒரு பேசிக் லெசன் தான். ரெனன் மார்டின் புக்ல இருந்து தி ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், தி வெரி ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஆன் சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட். அந்த எக்ஸசைஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் இன்டர்மீடியட் லேர்னராக இருந்தாலும் பேசிக்ஸை நீங்கள் ரிவைஸ் பண்ணலாம். சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் ஒரு சென்டென்ஸில் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சப்ஜெக்ட் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். என்ன அதை வச்சு தான் நீங்கள் வேர்பை வந்து டிசைட் பண்ண முடியும். பிகாஸ் த வேர்ப் ஹேஸ் டு அக்ரி வித் த சப்ஜெக்ட். அப்புறம் சப்ஜெக்ட் ஆக்ஷனை பண்ணுதா இல்லை ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுதாங்கிறத பார்க்கணும். ஸோ ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ் சென்டென்சஸ் நீங்கள் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு சப்ஜெக்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ், ஸோ லெட் அஸ் டூ திஸ் எக்ஸசைஸ். இஃப் யூ ஆர் அ கம்ப்ளீட் பிகினர், இந்த சேனல் சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்டுங்கிற வேர்ட்ஸ்லாம் நீங்கள் இப்போ தான் முதல்ல கேள்விப்படுறீங்கன்னா, சப்ஜெக்ட்னா என்ன, ப்ரெடிகேட்னா என்னங்கிறத சொல்லிடுறேன். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சென்டென்ஸ் எதை பற்றி பேசுதோ அதுதான் சப்ஜெக்ட். ஒரு சென்டென்ஸ் ஒரு விஷயத்தை பற்றி சொல்லலாம், இல்லை ஒருத்தரை பற்றி சொல்லலாம். ஸோ இட் இஸ் வாட் தி சென்டென்ஸ் டாக்ஸ் அபவுட். லாங் சென்டென்சஸில் சப்ஜெக்ட் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கொஸ்டினை தான் கேட்கணும்னு அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சென்டென்ஸ் எதை பற்றி பேசுது, சென்டென்ஸ் எதை பற்றி பேசுதுன்னு சொல்லி 2-3 தடவை நீங்கள் அந்த சென்டென்ஸை வாசித்து பார்த்தீங்கன்னாலே சென்டென்ஸ் எதை பற்றி இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். சப்ஜெக்டை தவிர மீதி எல்லாம் மொத்தமாக சேர்த்து அது ப்ரெடிகேட்னு தான் நம்ம சொல்கிறோம். ப்ரெடிகேட்டில் தான் அந்த வேர்ப் இருக்கு, வேர்போட சேர்த்து வேற சில பார்ட்ஸும் இருக்கு. சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ்லாம் நம்ம படிக்கும்போது அட்ஜங்க்ட், காம்ப்ளிமெண்ட், ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் படிப்போம்ல. ஸோ அதெல்லாம் சேர்ந்து தான் ப்ரெடிகேட்னு சொல்கிறோம். ஸோ சென்டென்ஸ் எதை பற்றி, சென்டென்ஸ் யாரை பற்றியோ அது சப்ஜெக்ட். சப்ஜெக்டை தவிர மீதி எல்லாம் ப்ரெடிகேட். ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த எக்ஸசைஸ் ரொம்ப நல்லாவே பண்ணலாம். 27 சென்டென்சஸ் இருக்கு. இந்த 27 சென்டென்சஸ்க்கு நீங்கள் எவ்வளோ கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்கிறத வீடியோவோட காமெண்ட்ஸில் நீங்கள் அப்புறமா ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஐம் ஷேரிங் த ஸ்க்ரீன். Yes, Renan Martin, exercise 1. In the following sentences, identify the subject and the predicate. The cackling of geese saved Rome. ஸோ சென்டென்ஸ் எதை பற்றின்னு பாருங்க. எது வந்து ரோமை சேவ் பண்ணுச்சு? The cackling of geese. ஸோ இதுதான் சப்ஜெக்ட். கீஸ்னு கூட நீங்க போடக்கூடாது, ஏன்னா கீஸோடைய கேக்லிங் தான். 4 வேர்ட்ஸ் சப்ஜெக்டா இருந்தாலும் சிம்பிள் சப்ஜெக்ட்னு நம்ம சொல்லுவோம். சிம்பிள் சப்ஜெக்ட்னா என்னன்னா அந்த 4 வேர்ட்ஸ்லையும் ரொம்ப முக்கியமான வார்த்தை எதுவோ அதுதான் சிம்பிள் சப்ஜெக்ட். அப்படி பார்க்கும்போது இங்க கேக்லிங் தான் சிம்பிள் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இது முழுசையும் சேர்த்து கம்ப்ளீட் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நீங்கள் அதை பற்றி கூட ரொம்ப கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா சென்டென்ஸில் சப்ஜெக்டையும் ப்ரெடிகேட்டையும் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ரைட், ஸோ சேவ்ட் ரோம் தான் ப்ரெடிகேட். ப்ரெடிகேட் என்ன செய்யுது? சப்ஜெக்டை பற்றி சொல்லுது. த கேக்லிங் ஆஃப் கீஸ். நான் ஃபர்ஸ்ட் என்ன அர்த்தம், இந்த சென்டென்ஸோட அர்த்தம் என்ன? கீஸ், வாத்து, ரைட், கூஸோடைய ப்ளூரல். அந்த வாத்து போடுற சத்தம் தான் வந்து போட்ட சத்தம் தான் ரோமை காப்பாத்துச்சு. ஸோ அது ஒரு ஸ்டோரி, அது ஒரு லெஜெண்ட் ஆக்சுவலி. இந்த மிட் நைட்டில் எனிமீஸ் வரும்போது இந்த வாத்துகள்லாம் முழிச்சுக்கிட்டு சத்தம் போட்டு அதோட விங்ஸ் எல்லாம் படபடன்னு அடிச்சதுனால அந்த சத்தத்தில் சோல்ஜர்ஸ் எந்திரிச்சு அலர்ட் ஆயிட்டாங்க. ஓகே, ஸோ தே வர் ஏபிள் டு சேவ் ரோம் ஃப்ரம் தி எனிமி அட்டாக். ஓகே, ஸோ சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். Number 2, the boy stood on the burning deck. ஸோ சென்டென்ஸ் எதை பற்றி, யாரை பற்றி? த பாயை பற்றி தான். த பாய் என்ன செஞ்சான்? ஹி ஸ்டுட் ஆன் த பர்னிங் டெக். எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற டெக்ல அவன் நின்னான். ரைட், ஸோ பாய் சப்ஜெக்ட், ஸ்டுட் ஆன் த பர்னிங் டெக் ப்ரெடிகேட். ஆக்சுவலி திஸ் இஸ் அ வெரி வெரி ஈஸி எக்ஸசைஸ். எல்லாருமே 27 out of 27 வாங்கிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதில் சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் தாண்டி வேற விஷயங்களும் நீங்கள் லேர்ன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கீஸ் போடுற சத்தம் இருக்கு, த சவுண்ட் மேட் பை த கீஸ், அதை நம்ம கேக்கிள்னு சொல்லுவோம்.
இங்கே cackling gerund இருக்கு. Okay, the noun, right? Tubal-Cain was a man of might. Tubal-Cainங்கிறது ஒரு பர்சனுடைய பேர். ஸோ சென்டென்ஸ் Tubal-Cain பற்றி தான். He was a man of might. ஸோ இங்கே மைட்ங்கிறது noun. மைட்னா strength, power, வல்லமை சொல்லுவோம்ல, நம்ம பலம் எல்லாம் சொல்லுவோம்ல. ஸோ he was a man of might. He was a strong man. He was a powerful man னு சொல்ற மாதிரி அர்த்தம். Right? Mighty adjective, might noun. So இதுதான் predicate. Tubal-Cain subject, was a man of might, predicate. Stone walls do not make a prison. இந்த சென்டென்ஸ் நம்ம வேற ஒரு லெசன்லையும் பார்த்துருக்குறோம். ஸோ இந்த சென்டென்ஸ் எதை பத்தி? ஸ்டோன் வால்ஸை பத்தி தான். Do not make a prison. ஸ்டோன் வால்ஸ் என்ன செய்யாது? ஸ்டோன் வால்ஸ் மட்டும் ஒரு சிறை ஆகாதுன்னு சொல்றோம். பிகாஸ் நம்ம ஸ்பிரிட், நம்ம மனசுங்கிறது எதுலையும் கட்டுப்படாதது. ஸ்பிரிட் வந்து அதெல்லாம் தாண்டி ஃப்ரீயா உலவக்கூடியது, அந்த மாதிரி அர்த்தம். ரைட்? ஸோ யூ cannot confine the human spirit within 4 walls. ரைட்? ஸோ ஸ்டோன் வால்ஸ் எல்லாம் ஒரு prison ஆகாதுன்னு சொல்ற ஒரு சென்டென்ஸ் தான் இது. இதுக்கு அடுத்த லைன் வந்து nor do iron bars a cage ன்னு இருக்கும். எஸ், ஸோ இது ஒரு போய்ட்ரியில இருந்து எடுத்திருக்கிற லைன். ஓகே. Number 5, the singing of the birds delights us. The singing of the birds the subject, delights us predicate. So இந்த சென்டென்ஸ் ஓட அர்த்தம் என்ன? birds பாடுறது, see the singing, the cackling of geese னு பார்த்தோம்ல, அதே மாதிரி the singing of the birds நம்மள சந்தோஷப்படுத்துது. it makes us happy, delights us. இந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு அவசியம் இந்த சென்டென்ஸ்ல பார்க்கலாம். இது முழுசும் கம்ப்ளீட் சப்ஜெக்டா இருந்தாலும் இந்த சிம்பிள் சப்ஜெக்ட்ங்கிறது சிங்கிங் தான். சிம்பிள் சப்ஜெக்ட், சிம்பிள் சப்ஜெக்டோட தான் verb அக்ரி ஆகணும். சிங்கிங் சிங்குலர், ஜெரன்ஸ் எல்லாமே சிங்குலர். ஸோ அதனால தான் நம்ம டிலைட்டோட எஸ் போட்டிருக்கோம். நிறைய பேருக்கு அது புரியாம பேர்ட்ஸ்னு ப்ளூரலா இருக்கே, அது பக்கத்துல வேர்போட எஸ் வருமா, டிலைட் தானே போடணும்னு நினைக்கலாம். பட் பேர்ட்ஸ் இங்க சப்ஜெக்ட் கிடையாது. பேர்ட்ஸோடைய சிங்கிங் தான். அதுக்காக பேர்ட்ஸ் வந்து ப்ரெடிகேட் பார்ட்லையும் வராது. பேர்ட்ஸ் வந்து சப்ஜெக்டை சார்ந்தது தான். பட் த மெயின் வேர்ட், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேர்ட் இன் த ஹோல் ஃப்ரேஸ் இஸ் singing. So the verb agrees with that important word which we call the simple subject. Right? Number 6, Miss Kitty was rude at the table one day. So subject என்ன? sentence யாரை பத்தி? Miss Kittyயை பத்தி தான். அவங்க ஒரு நாள் ரூடா இருந்தாங்கன்னு சொல்றோம். So the rest of the sentence is about Miss Kitty. So it's the predicate. He has a good memory. Sentence அவனை பத்தி தான். So he தான் subject. He has a good memory. அவனை பத்தி என்ன விஷயம் சொல்றோம்? அவனுக்கு நல்ல நினைவாற்றல் இருக்கிறதுன்னு சொல்றோம். So this is the predicate. He has good friends ன்னு சொல்லலாம். He has a lot of money ன்னு சொல்லலாம். So அவனை பத்தி உள்ள sentence. Number 8, bad habits grow unconsciously. So ரொம்ப சிரமப்பட வேண்டியதே இல்லை. பேட் ஹேபிட்ஸ் அதுவாகவே தானாகவே வளர்ந்துரும். That's the meaning of the sentence. Bad habits subject, grow unconsciously predicate. நம்ம ரொம்ப எஃபர்ட்டே போட தேவையில்லை. சும்மா இருந்தாலே அது கொஞ்ச நாள் கழிச்சு பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் இன்னும் ரொம்ப வேர்ஸ் ஆயிடும். The earth revolves around the sun. The sentence is about the earth. So that is the subject. Revolves around the sun, predicate. Nature is the best physician. Physician na doctor. இயற்கை தான் சிறந்த மருத்துவர்னு சொல்றோம் நம்ம.
Yeah, that's a beautiful statement, right? Nature, subject, is the best physician, predicate. So predicate வந்து the subject என்னவா இருக்குதுன்னு சொல்லலாம், இல்ல என்ன செய்யுதுன்னு சொல்லலாம். ஸோ இங்க பாருங்க is be verb. ஸோ இங்க state, இங்க earth என்ன செய்யுதுன்னு சொல்றோம். What it does, it revolves around the sun. இங்க நேச்சர் என்னவா இருக்குது, பெஸ்ட் பிசிஷியனா இருக்குது. ஓகே, நம்பர் 11, எடிசன் இன்வென்டட் த ஃபோனோகிராஃப். சென்டென்ஸ் வந்து எடிசனை பத்தி தான். ஸோ எடிசன் தான் சப்ஜெக்ட், மீதி எல்லாம் ப்ரெடிகேட். அவர் என்ன செய்தார்? He invented the phonograph, right? The sea hath many thousand sands. The sentence is about the sea. hathங்கிறது ஓல்ட் இங்கிலீஷ். hathனா hasன்னு அர்த்தம். சி வந்து ரொம்ப பறந்து விரிந்த ஒரு விஷயம், ரைட்? இந்த சாண்ட்ஸ்ன்னு இந்த மாதிரி ப்ளூரல்ல சாண்ட்ஸ்ன்னு சொல்லும்போது வாஸ்ட் ஏரியாஸை தான் நம்ம வந்து மீன் பண்றோம். இட் ஹஸ் மெனி தௌசண்ட் சாண்ட்ஸ், எண்ண முடியாத அளவுக்கு, அளக்க முடியாத அளவுக்கு ரொம்ப வாஸ்டா இருக்கு. We cannot pump the ocean dry. We subject, the rest of it is the predicates. சென்டென்ஸோட அர்த்தம் என்ன? ஓஷன், சீயை விட ஓஷன் இன்னும் பெருசு, பெருங்கடல். சி கடல்னா ஓஷன், பெருங்கடல். ஓஷன் ஃபுல்லையும் நம்ம வந்து பம்ப் பண்ணி அந்த வாட்டர் எல்லாம் பம்ப் பண்ணி எடுத்து அதை ட்ரை ஆக்க முடியுமா? நோ, ரைட்? ஸோ இது வந்து சில நேரம் நம்ம செய்ய முடியாத விஷயங்களை சொல்லும் போது இப்படி சொல்லலாம். We cannot pump the ocean dry, right? ஸோ ஹியூமன் எபிலிட்டிஸ்க்கு ஒரு லிமிட் இருக்கு, எல்லாத்தையும் பண்ண முடியாது அப்படிங்கிற நேரத்தில் நம்ம இந்த மாதிரி சொல்லலாம். borrowed garments never fit well. சென்டென்ஸ் வந்து borrowed garments பத்தி, கடன் வாங்கிய garments, clothes, அது நம்மளுக்கு பத்தாது, சரியா இருக்காது, ஃபிட்டிங்கா இருக்காது. ஏன்னா அது வந்து இன்னொருத்தவங்களுக்காக தைச்சது, ரைட்? ஸோ சப்ஜெக்ட், ப்ரெடிகேட். ஸோ இதுவும் இதோட மெட்டஃபாரிக்கல் மீனிங், இன்னும் இந்த இந்த எல்லா சென்டென்சஸ்லையுமே அப்படி லிட்ரல் மீனிங் தான் கிடையாது, சில நேரங்களில் அது வேற அர்த்தத்தையும் கொடுக்குது இல்லையா? ஸோ ஒரு ஒரு விஷயமும் இட் வேரிஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஒருத்தருக்கு உகந்த ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கு சரியா வராது, அதான் இதோட அர்த்தம். borrowed garments never fit well. நமக்குரியது நமக்குரியது, அதான். the early bird catches the worm. the early bird, subject, catches the worm, predicate. ஸோ சீக்கிரம் காலையில் எந்திரிச்சாதான் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு பண்ணி முடிக்க முடியும், கிடைக்குங்கிற அந்த அர்த்தம். to be early, to be an early riser, you know? So that's a proverb, right? all matter is indestructible. indestructibleனா அழிக்க முடியாததுன்னு அர்த்தம். ஸோ இந்த வேர்ட் இதுக்கு முன்னால பார்த்தது இல்லைன்னா இப்போ நீங்க தெரிஞ்சுக்கலாம். destroyன்னு சொல்றோம்ல, destroy is the verb. destructible, that which can be destroyed is destructible. indestructible is the opposite. இப்போ எல்லா மேட்டருமே அழிக்க முடியாதது. அது நம்ம சயின்ஸ்ல கூட நீங்க படிச்சிருப்பீங்கல்ல, எனர்ஜி வந்து இட் கேன் நைதர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்டு. ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு நம்ம அதை மாற்ற தான் முடியும்னு சொல்லி. ஸோ தட் இஸ் த மீனிங். ஆல் மேட்டர் இஸ் இன்டிஸ்ட்ரக்டிபிள், எதையுமே வந்து அழிக்க முடியாது. ஆல் மேட்டர் சப்ஜெக்ட் இஸ் இன்டிஸ்ட்ரக்டிபிள், predicate. Islamabad is the capital of Pakistan. Yes, the sentence is about Islamabad. Subject, அது என்ன? It is the capital of Pakistan சொல்லக்கூடிய இந்த பாட்டை தான் நம்ம predicate சொல்றோம். We should profit by experience. We is the subject. அனுபவத்தினால நம்ம பயனடையணுங்கிறது தான் சென்டென்ஸ் உடைய அர்த்தம்.
Experience teaches us a lot of things, right? We should profit by experience. Experience is the best teacher லாம் சொல்லுவோம்ல. All roads lead to Rome. All roads subject lead to Rome. எல்லா ரோட்ஸும் ரோமுக்கு தான் போகுது. இதுவும் ஒரு ப்ராவர்ப். see, ஒரு விஷயத்தை பண்றதுக்கு நிறைய வழிமுறைகள் இருந்தாலும் எல்லாம் கடைசியில் அதுல தான் போய் முடியும்னு சொல்லும்போது நம்ம இந்த மாதிரி சொல்லலாம். நான் ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறேன், நீங்க ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறீங்க, பட் ரெண்டு பேருக்கும் குறிக்கோள் ஒன்னா தான் இருக்கு அப்படின்னா நம்ம ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. A guilty conscience needs no excuse. A guilty conscience, குற்றமுள்ள மனசாட்சி, right? A guilty conscience subject needs no excuse. So a guilty conscience, இப்போ நம்ம குற்றமுள்ள மனசு குறுகுறுக்கும்னு சொல்லுவோம்ல, கேட்டிருக்கீங்களா அந்த பழமொழி, ரைட்? ஸோ அதுவே வந்து நம்மளை ஒரு பாடாப்படுத்தும், ரைட்? வேற யாரும் எதுவும் செய்ய வேண்டாம். That is the meaning. The beautiful rainbow soon faded away. The beautiful rainbow is the subject. Soon faded away. Fade na என்ன? மெதுவா கிராஜுவலா அப்படியே டிஸப்பியர் ஆகிறது. Fade out of sight, right? ஸோ ரெயின்போலாம் எப்படி வருதோ அதே மாதிரியே அது அப்படியே மறைஞ்சு போகும். பார்த்துருக்கீங்களா? மெதுவா அப்படியே நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அது அப்படியே ஃபேட் ஆயிரும். That's the predicate. Soon faded away. No man can serve two masters. No man subject can serve two masters predicate. ரெண்டு மாஸ்டர்ஸ்க்கு நம்ம லாயலா இருக்க முடியாது, கஷ்டமா இருக்கும். ஏன்னா யாராவது ஒருத்தருக்கு நம்ம லாயலா இருக்கலாம். A sick room should be well aired. A sick roomனா a room for the sick. Sick people இருக்கிற ரூம் நல்ல காத்தோட்டமா இருக்கணும்னு சொல்றோம்ல, அதுதான் இது. Should be well aired. Well aired is an adjective. It's a hyphenated word. A sick room subject should be well aired predicate. The dewdrops glitter in the sunshine. Sentence dewdrops பத்தி தான், பனித்துளிகள், dewdrops. காலையில சன்ஷைன்ல அது எப்படி மின்னும் பார்த்துருக்கீங்களா? கற்கள் மாதிரி. எஸ், அதை விட ரொம்ப அழகா இருக்கும். dewdrops glittering in the sunshine, right? Okay, so the dewdrops subject, glitter in the sunshine predicate. நிறைய வேர்ட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த சன்ஷைன் நம்ம அந்த ஃப்ரேஸ் பாருங்க, ரைட்? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் நீங்க லேர்ன் பண்ணணும். சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் தானே, இது ரொம்ப ஈஸி. இந்த சென்டென்ஸ் எதை பத்தி இன்னும் நமக்கு தெரியலையா என்ன அப்படின்னு நினைக்காம, what are the new words you can learn from these sentences? அதை பார்க்கலாம். I shot an arrow into the air. I subject. மாதிரி I, he, we எல்லாம் வரும்போது இந்த சென்டென்ஸ் நம்மளை பத்தி தான். ஸோ சென்டென்ஸ்ல மீதி சென்டென்ஸ்ல வேற எதையாவது பார்த்து அது சப்ஜெக்ட் நினைக்காம இந்த ஒரு வேர்டு தான் சப்ஜெக்ட். நான் என்ன செஞ்சேன்? I shot an arrow. ஷூட் உடைய பாஸ்ட் டென்ஸ் shot. I shot an arrow into the air. ஒரு அம்பு எய்தேன், right? Then the last two sentences, a barking sound the shepherd hears. Now sentence எதை பத்தி, என்ன அர்த்தம்? ஷெப்பர்ட்னா என்ன? ஆடு மேய்ப்பவன். அவனுக்கு என்ன கேக்குது? A barking sound. So sentence வந்து the shepherd பத்தி தான். So இதுதான் சப்ஜெக்ட். ஆனா எங்க இருக்குன்னு பாத்தீங்களா? ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது? சப்ஜெக்ட் சென்டென்ஸ் உடைய ஆரம்பத்துல தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நடுவுலையும் இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த மீதி எல்லாம் தான் ப்ரெடிகேட், ரைட்? ஹியர்ஸ் அ பார்க்கிங் சவுண்ட் இருக்குதுல்ல, இதுதான் ப்ரெடிகேட். இது நார்மல் வேர்ட் ஆர்டர்ல எழுதுனா நம்ம எப்படி எழுதுவோம்? தி ஷெப்பர்டுன்னு ஆரம்பிச்சு தி ஷெப்பர்ட் ஹியர்ஸ் a barking sound, இந்த மாதிரி சென்டென்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். The shepherd தான் சப்ஜெக்ட், hears a barking sound
ப்ரெடிகேட்னு, ரைட்? பட் மாற்றி இருக்கும்போதும் நீங்கள் ஷெப்பர்டை சப்ஜெக்ட்னு ஐடென்டிஃபை பண்ண முடியணும். பார்க்கிங் சவுண்டை சப்ஜெக்ட்னு நினச்சிக்கிற கூடாது, ரைட்? The last sentence, on the top of the hill lives a hermit. மலை மேல, மலை உச்சியில ஒரு ஹெர்மிட். ஹெர்மிட்னா யாரு? துறவி. ஒரு துறவி வாழ்றார், லிவ்ஸ். ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து ஹெர்மிட்டை பற்றி தான். ஹெர்மிட் தான் சப்ஜெக்ட், மீதி எல்லாம் ப்ரெடிகேட். ஸோ இதையும் நார்மல் வேர்ட் ஆர்டரில் எழுதுனா எப்படி எழுதுவோம்? ஹெர்மிட்னு ஆரம்பிச்சு மீதி அப்புறம் போட வேண்டியதான். A hermit lives on the top of the hill, right? ஸோ அப்படி போட வேண்டியதானே. ஸோ இந்த மாதிரி நான் சில நேரம் லைவ் கிளாஸஸில் சொல்லும்போது சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்பாங்கன்னா, இப்படி சொல்லும்போது நல்லா ஈஸியாக இருக்குதே, எதுக்காக இப்படி மாற்றி எழுதணும் அப்படின்னு கேட்பாங்க. ஏன், நியாயமான கேள்விதான். பட் this is just another way of saying it. Yes, sometimes it adds beauty to the expression. மாற்றி சொல்லும்போது அதில் ஒரு அழகு இருக்கும், ரைட்? போய்ட்டிக்காக இருக்கும், ரைட்? ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் டு ஆல் ஆஃப் யூ. இது ரொம்ப ஈஸியான சென்டென்சஸ் தான் பார்த்துருக்குறோம். இதை விட அட்வான்ஸ்டு லெசன் ஆன் சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் ஏற்கனவே சேனலில் இருக்குது, ரைட்? கஷ்டமான சென்டென்சஸ், அதில் சப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் பிகினராக இருந்தால் அந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்தது இல்லைன்னா அதையும் போய் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்த பிறகு அது ரொம்ப இன்னும் ஈஸியாகவே புரியும். ஓகே, எஸ். அண்ட் we are starting some new courses. Yes, Speak with Easeன்னு ஒரு ஸ்பீக்கிங் செஷன், அது டே டைமில் ஏற்கனவே இப்போ தான் லாஸ்ட் மந்த் ஆரம்பிச்சு போய்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு டெஃபினட் ஸ்டார்டிங் டேட்னுலாம் கிடையாது. பிகாஸ் இது வந்து பேசுகிற கோர்ஸ் தான். இட்ஸ் அ கோர்ஸ் மென்ட் ஃபார் ஸ்பீக்கிங், ரைட்? ஸோ நீங்கள் எப்போனாலும் வந்து ஜாயின் பண்ணலாம். இதுக்கு ஒரு பர்டிகுலர் சிலபஸ்ன்னு நம்ம ஃபாலோ பண்ணலை. சில மூவிஸை பார்த்துட்டு அதை டிஸ்கஸ் பண்ணுறோம், சில நேரம் சில எக்ஸ்ப்ரெஷன்ஸை லேர்ன் பண்ணுறோம் கிளாஸில். அப்புறம் நீங்கள் பேசுகிறது, நீங்கள் உங்களுக்குள்ளேயே பிரேக் அவுட் ரூம்ஸில் பேசிக்கிறது, இதெல்லாம் தான் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ யூ ஆர் ஃப்ரீ டு ஜாயின் த ஸ்பீக் வித் ஈஸ் செஷன்ஸ். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அண்ட் தென் வி ஆர் ஸ்டார்டிங் அனதர் வீக்கெண்ட் கோர்ஸ். இப்போ தான் ஒரு வீக்கெண்ட் கோர்ஸ் நேற்று தான் முடித்தோம், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். வீக்கெண்ட்ஸில் மட்டும் சாட்டர்டே சண்டே 5 to 7 PM பண்ணோம். அதே மாதிரியே அதே பேட்டர்ன்லேயே இந்த சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் இந்த டாப்பிக்கில் 16 hours 4 weekends இதே டைம் தான் 5 to 7 PM சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸில் நடக்குது. அந்த டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் இந்த லிங்க்கும் கொடுத்துருக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். என்னோட நம்பரும் இருக்கிறதுனால நீங்கள் எனக்கு ஏதாவது குவரிஸ் தான் மெசேஜ் பண்ணலாம், ரைட்? அண்ட் தென் தேர்ஸ் ஒன் மோர் கோர்ஸ் September 8th அடுத்த மண்டே ஸ்டார்ட் பண்ணுறோம். அது வந்து சில்ட்ரனுக்காக பேசிக் கிராமர் அண்ட் கைடட் ரீடிங்னு சொல்லி பேசிக் கான்செப்ட்ஸ், இந்த சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட், டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ், கொஞ்சம் பேசிக் டென்சஸ், 6 டென்சஸ் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுற முக்கியமான டென்சஸ், அப்புறம் கொஞ்சம் ப்ரெபசிஷன்ஸ், முக்கியமான ப்ரெபசிஷன்ஸ், ஆர்டிகிள்ஸ், அண்ட் தென் ரீடிங் ஸ்டோரிஸ், அவங்களோட ப்ரொனன்சியேஷன் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி, இந்த படித்த விஷயங்கள், இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அதெல்லாம் அதில் கண்டுபிடிக்கிற மாதிரி, நவுன் அட்ஜெக்டிவ்ஸ் அதெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு கோர்ஸ். அது ஒரு ஷார்ட் கோர்ஸ் தான் அது. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next lesson.